நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைய சிந்தனை, நண்பர்களே, நம்மிடம் யாராவது நட்பு பாராட்ட வந்தால் அவர்கள் வயது குறைந்தவர்களோ வயதானவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எழுந்து நின்று நாம் மரியாதை செய்ய வேண்டும். அவர்கள் வயதில் குறைந்தவர்கள் தானே, அதிக பெரியவர்கள் தானே என்ற பாரபட்சமே வேண்டாம். யார் நம்மளை சந்தித்து வரவேற்க வருகிறார்களோ, கை கொடுக்க வருகிறார்களோ அவருக்கு எழுந்து நின்று நாம் அந்த மரியாதை செய்யும்போது அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பாராட்டப்படும். இதை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். நான் இதை செய்து வருகிறேன். தற்போது மிகுந்த மதிப்பு அளிக்கிறது. அதே போல் உங்களை நம்பி யாரேனும் உங்கள் பாதுகாப்பில் இருந்தால் அவர்களை காப்பாற்றுங்கள். உங்களோடு இருப்பவருக்கான தனிப்பட்ட ரீதியில் மரியாதை உண்டு. நகைச்சுவை உணர்வோடு பழகினாலும் அவர்களுக்கென உண்டான மரியாதையை கொடுக்க தவற வேண்டாம். அதே போல் விருந்தினராக சென்ற இடத்தில் உங்களுக்கு தரப்படும் உணவு வகைகளில் குறை கண்டுபிடித்து உங்கள் பெயரை நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டாம். விருந்தினராக சென்ற இடத்தில் என்ன பொருள் கிடைக்கிறதோ அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எந்த குறையும் சொல்லாமல் வெளியேறி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அதே போல் நீங்கள் பணம் கொடுத்து வாங்காத எந்த பொருளாக இருந்தாலும் அதன் இறுதி வரை சாப்பிடாமல் வாங்கியவருக்கே அதனை கொடுத்து பழகுங்கள். இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். நான் சொல்ல வரும் விஷயம் என்னவென்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதே போல் வியாபாரம் தொடர்பாக வேறு ஏதாவது விஷயமாக நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உங்களுக்கு இதனை தருகிறேன் என்ற ஒருபோதும் முதலாவதாக வாக்குறுதி தர வேண்டாம். பின்னாளில் அதுவே நாம் நஷ்டமடைய மிகப்பெரிய காரணமாக அமையும். அதே போல் நீங்கள் செய்யாத வேலையின் வெகுமதியை திருட வேண்டாம். யார் செய்தார்களோ அவர்களுக்கே அதன் பெருமை பாராட்டு சென்று சேர வேண்டும். இதனை ஏற்றுக்கொள்வது சற்று கடினமான விஷயமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதுதான் நிசப்தனமான உண்மை. நீங்கள் செய்யாத வேலையை அதன் பாராட்டுகளை பெற நினைக்கவே வேண்டாம். எந்த வேலையிலும் வீண் பழிக்கு ஆளாக வேண்டாம். உரிய தரப்பிடம் நேரடியாக சென்று உங்கள் நேர்மையை காட்டுங்கள். வீண்பழி சுமத்துவோரிடம் அமைதியாக இருந்தாலும் மேலிடத்தில் இருப்பவர்கள் உங்கள் மீது நல்லெண்ணமாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நேர்மை அதற்கு உதவும். உரியவரால் நீங்கள் அழைக்கப்படாத விருந்துக்கு யார் அழைத்தாலும் செல்ல வேண்டாம். உரியவர் அழைக்காத பட்சத்தில் வேறு யார் அழைத்தாலும் விருந்திற்கு செல்ல வேண்டாம். இந்த விஷயத்தில் நண்பர்கள் வருத்தப்பட்டாலும் அதனை பற்றி கவலையும் கொள்ள வேண்டாம். மேலும் யாரிடம் பேசினாலும் கண்களை பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளே, யாரிடம் பேசினாலும் அவர்களை கண்ணை பார்த்து பேச வேண்டும். நீங்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் தவறான எண்ணத்துடன் பேசுபவர்களை உங்கள் மனம் அடையாளம் காணும். இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். யாரிடம் பேசினாலும் ஐ டு ஐ பார்த்து பேசும்போது அதன் பவர் மிகவும் அதிகமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி. அதே போல் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக மன்னிப்பு கேட்கவே வேண்டாம். நீங்கள் தப்பே செய்யலை, ஆனால் உங்கள் மேலே தவறு சொல்கிறாங்க அப்படின்னா அதற்காக சாரி மட்டும் சொல்லவே சொல்லாதீர்கள். ஒரு முறை நீங்கள் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால் காலம் முழுவதும் நீங்கள் அதனை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் தன்மானத்தை இழக்க வேண்டியிருக்கும். யாரேனும் உங்களுக்கு வாழ்க்கை தந்ததாக நினைத்து கொள்ள வேண்டாம். மிகவும் முக்கியமான உறவொன்றின் மூலம் கிடைக்கும் எதற்கும் நன்றி உணர்வோடு இருங்கள். அதை தவிர்த்து அவர்களை இழந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்று நீங்களே உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உலகிலேயே ஆகச்சிறந்த படைப்பு நீங்கள் தான், நான் தான். அதே போல் உடைகள் விஷயத்தில் நன்றாக உடை அணியுங்கள். நாகரிகம் என்பது நவீன ஆடைகளை சார்ந்தது அல்ல. அது உங்களை சீராக காட்டினாலே போதுமானது. சீரான உடையும் நேர்த்தியான உடைகளின் மீதான தெரிவும் உங்களை மற்றவர் மதிக்கும்படி செய்யும். நண்பர்களே, கிழிந்த ஆடைகளையும் தசைகளை பிதுக்கி காட்டும் அலங்காரமும் மற்றவர்கள் முன் உங்களை அருவருப்பாக காட்டும். நண்பர்களே, எங்கே சென்றாலும்
பணத்தோடு செல்லுங்கள். பணம் இல்லாத போது நண்பர்கள் அழைக்கிறார்கள், விருந்தினர்கள் அழைக்கிறார்கள் என்று சுற்றுலாவுக்கோ வேறு இடங்களுக்கோ கேளிக்கைகளுக்கோ செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி நீங்கள் சென்றால் மற்றவர் மத்தியில் உங்களை நீங்களே பலவீனமாக்கும் முயற்சி இது. குறிப்பிட்ட ஒரு தொகையை நிரந்தர வைப்பாக வைத்துக்கொள்ள போராடுவோம். நான் உட்பட என்னிடம் நிரந்தர வைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதை நம்ம செய்ய பழகணும், போராடுவோம். கொஞ்சம் தொகையாவது ஒரு டெபாசிட் போட்டு வைக்கணும். தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் குடிகார பிச்சைக்காரர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நிலை அறிந்து தர்மம் செய்ய வேண்டும். இப்போ நான் உணவு கொடுக்குறேன்னா உணவு மட்டும்தான் கொடுப்பேன், காசு கொடுக்க மாட்டேன். மிகவும் குடிகாரம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு பேக்கெட்டு சாண்ட்விச் கொடுக்குறனால ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. நேற்று நான் இரவும் கூட, நேற்று இல்லை 2 நாட்களுக்கு முன்பு கூட இரவு சிக்னல் ஒருவர் மிகவும் போதையில் இருந்தார். அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. ஆனால் வண்டியை மறித்து கொண்டு இப்படி என்று ஆடுகிறார். ஸோ அவரிடம் மெதுவாக ஒரே ஒரு பேக்கெட்டு தான் இருந்தது சாண்ட்விச். அதை எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கக்கூட அவரால் முடியல. ஆனால் வாங்கிட்டு அப்படியே நிற்க முடியாமல் நின்றுட்டு இருந்தார். அதே போல் மற்றவர்கள் பேசும்போது கேளுங்கள், நல்ல காரியங்களுக்கு தலையாட்டுங்க, கண்களை பார்த்து பேசுங்க. பெண்களிடமும் குழந்தைகளிடமும் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் எதுவாக இருந்தாலும் உடனே கோபத்தை வெளிப்படுத்துறதில் பொறுமையாக இருக்க பழகிக்கணும். நான் உட்பட யாராக இருந்தாலும் இது இப்போ நான் மக்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லலை, எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அதே போல் நண்பர்களே, மது அருந்திவிட்டு புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அது நம் குடும்பத்தினர் மட்டுமின்றி மற்றவர்களிடமும் நம்மளை மிகவும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் காண உதவும். முடிந்தவரை மது அருந்திவிட்டு அருந்திவிட்டு புகைப்படம் எடுத்து பகிர்வதை தவிருங்கள். நேர்மையாக இருக்க தயங்க வேண்டாம். நேர்மையாக இருப்பது போல நடிப்பினை காட்டாமல் தனி ரூமாக இருந்தாலும் அங்கே ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறது தான் உண்மையான நேர்மை. நேர்மையாக இருப்பது என்பது மிகச்சிறந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் மிகச்சிறந்த ஒரு குணம் என்பதை மறக்க வேண்டாம். இன்றைக்கி காலையில் என்னோட நண்பர் இந்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். படித்தோன்னே எனக்கு இதை பற்றி உங்களிடம் பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதுதான் இதை உடனே பகிர்ந்துக்கிட்டேன். வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை இதில் பதிவு செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.